எனக்குரிய டிவோஷன் நாளை உன்னுடையதல்ல. ஏசாயா 55:6. சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு ஸ்டீமர் ஷிப் நியூயார்க்ல இருந்து 6210 கடல் மைல் தொலைவில் இருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு ஒரு லாங் பயணம் மேற்கொண்டுட்டு இருந்துச்சு. நாட்கள் பல கடந்து அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நைட்டு கப்பல் திடீர்னு நடு சமுத்திரத்துல சென்று கொண்டிருந்தப்ப ஒரு பெரிய ஹரிக்கேன் அந்த கப்பலுடைய அடிபாகத்துல ஒரு சிறு ஹோல் ஏற்பட்டுருது. கடல் நீர் உள்ள வர ஆரம்பிக்குது. உடனே அந்த கப்பல் ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கத அதோடைய கேப்டன் கண்டுபிடிச்சிடுறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அதனால உடனே அந்த கப்பல்ல இருந்து அந்த அபாய விளக்குகளை லைட் பண்ணி காமிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருந்து ஒரு மீட்பு கப்பல் அவங்கள காப்பாற்ற விரைந்து அவங்கள நோக்கி பக்கத்துல வருது. அந்த மீட்பு கப்பல்ல இருந்த கேப்டன் இந்த கப்பல்ல இருக்க கேப்டனுக்கு போன் பண்ணி என்னன்னு அந்த ரேடியோ சிக்னல்ல பேசிக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்ய நெருங்கி வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு ரேடியோ சிக்னல் மூலமா. ஆனா இந்த இந்த சென்ட்ரல் அமெரிக்கா ஷிப்போட கேப்டன் என்ன சொல்றாருன்னா, நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. மிக மோசமான விதத்துல ரொம்ப பாதிப்பாயிருக்கு. ஆனாலும் நீங்க மெதுவா வாங்க, காலையில பொழுது விடியறப்ப பொறுத்திருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பேசஞ்சர்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த ரெஸ்கியூ ஷிப்ல கேப்டன் சொல்றாரு, அது ரொம்ப டேஞ்சர் ஆயிரும், நம்ம நைட்டே பேசஞ்சர்ஸ் ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்றப்ப இந்த கப்பல் கேப்டன் ரொம்ப பிடிவாதமா நைட்டு வேணா காலையில பண்ணலான்னு சொல்றாரு. அதனால அந்த மீட்பு கப்பலுடைய கேப்டன் போயிடுறாங்க மார்னிங் வர மாதிரி. அந்த டைம்ல ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ரொம்ப தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சு இந்த சென்ட்ரல் அமெரிக்காவோட ஷிப்பு ஃபுல்லாவே தண்ணீருக்குள்ள மூழ்கி போயிருது. அந்த கப்பல்ல இருந்த எல்லாருமே பரிதாபமா செத்து போயிடுறாங்க. நம்மள தேவன் அன்போடு இரக்கத்தோடு நம்மேல உள்ள அன்பினால நம்மளை இதே மாதிரி எச்சரித்து கொண்டே இருப்பாரு. என் பக்கத்துல வந்துரு, நீ அழிந்து போயிருவன்னு. அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நம்மள அர்ப்பணிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாளில நம்ம மீட்பரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நமக்கு நல்லது. இல்லைன்னா இந்த ஷிப்ல இருந்தவங்க மாதிரி நம்மளும் ஒரு நாள் பொன்னான தருணத்தை மிஸ் பண்ணி அதை அசட்டை பண்ணி நம்ம மறித்து போகிற தருணம் வரும். அந்த நமக்கு ஆண்டவர் அழைப்பு விடுறப்பயே அந்த தருணத்தை வீணாக்காம தேவன் மகிமைக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கணும். நாளை நமக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற உணர்ற கிருபைய கொடுங்க ஏசப்பா. ஆமேன்.